மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஓடும் ஆம்புலன்ஸில் கர்ப்பிணிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. தாரணி என்பவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் 108 ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். புதுசுத்தாம்பட்டி என்ற இடத்தில் ஓடும் ஆம்புலன்ஸிலேயே அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. தற்போது மேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தாயும் சேயும் நலமுடன் உள்ளனர். புதுச்சேரியில் சிறையில் உள்ள கொலையாளி எழில் என்பவரின் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி சென்றனர். நள்ளிரவில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதில் வீட்டின் கதவு சேதமடைந்தது. ருத்ரேஷ் என்பவர் கொலை செய்யப்பட்டதற்கு பழி வாங்குவதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றதாக தெரிகிறது. இது தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடை வாஸ்தலமான கொடைக்கானலில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. சீர்தோஷண நிலையை அனுபவித்து வரும் சுற்றுலா பயணிகள் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவி முன்பாக செல்ஃபி எடுத்தனர். மேலும் ஏரியில் படகு சவாரி, குதிரை சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூர் அருகே விநாயகர் கோவில் கட்டுவதற்கு நிலம் வழங்கிய இஸ்லாமியர்கள் சீர்வரிசை தட்டுகளுடன் வந்து வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் ஓட்டப்பாளையம் ரோஸ் கார்டன் பகுதி இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலுக்கு சொந்தமான 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சென்ட் நிலத்தை கோவில் கட்டுவதற்கு தானமாக வழங்கினர். இதனைத் தொடர்ந்து அங்கு விநாயகர் கோவில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலில் இருந்து 7 தட்டுகளில் சீர்வரிசை பொருட்களை எடுத்துக்கொண்டு மேளதாளம் முழங்க ஊர்வலமாக வந்து கோவிலுக்கு வழங்கினர். அப்போது இஸ்லாமியர்களுக்கு இந்து மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருபுல்லானி அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதை மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். போலீசார் இரவு நேர சோதனையில் ஈடுபட்ட போது வேதாளை பகுதியைச் சேர்ந்தவர்களிடம் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் இருப்பது தெரியவந்தது. இது சம்பவம் தொடர்பாக நசீம்கான், ஸ்ரீதர், பிரதோஸ்கனி, முத்துபுல்லானி, ஷேக் சையாத் அப்துல்லா ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோளம் பயிரில் கதிர் மட்டும் இருப்பதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ரெட்டியாசத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 700 ஏக்கரில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் நன்கு வளர்ந்துள்ள பயிர்களில் கதிர் மட்டுமே உள்ளது. ஆந்திராவை சேர்ந்த அட்வான்டா என்ற கம்பெனி விதைகளை பயன்படுத்திய நிலையில் போதிய மகசூல் இல்லாததால் நஷ்டம் அடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஒசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான ஆனக்கல் தர்மராய சுவாமி திரௌபதி அம்மா கோவிலில் பூசாரியிடம் துடைப்பத்தாலும் முரத்தாலும் அடிவாங்கும் கோட்டே ஜகாலா என்ற வினோத திருவிழா நடைபெற்றது. காளி வேடமிட்ட கோவில் பூசாரி ஆடு கோழிகளை பலியிட்ட பின் அதன் தலையை வாயில் கடித்துக் கொண்டு துடைப்பத்தாலும் முரத்தாலும் பக்தர்களை சரமாரியாக அடித்தார். அப்போது பக்தர்கள் அவருக்கு காணிக்கையாக சில்லறை காசுகளை கொடுத்து அடி வாங்கிக் கொண்டனர். ரீமால் புயல் காரணமாக மதுரையிலிருந்து துபாய் செல்ல வேண்டிய விமானம் ரத்து செய்யப்பட்டது. வங்கக்கடலில் தீவிர புயலாக நிலை கொண்டுள்ள ரீமால் புயல் நிலரிவு கரை கடக்க உள்ளது. இதனால் மதுரையிலிருந்து துபாய் செல்ல வேண்டிய ஸ்பைஸ் ஜெட் விமானம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அவதியடைந்த பயணிகள் விமான நிறுவன ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக பயண திட்டத்தை மாற்றியமைப்பதாக விமான நிறுவன ஊழியர்கள் கூறியுள்ளனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மனை பகுதியில் 3000 லிட்டர் சாராய ஊழல்களை போலீசார் அழித்தனர். குறும்பாலூர் வனப்பகுதியில் சாராய ஊழல்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் வனப்பகுதியில் சோதனை மேற்கொண்ட போலீசார் 3000 லிட்டர் சாராய ஊழல்களை கண்டுபிடித்து கீழே கொட்டி அழித்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் அருகே பழைய தங்கும் விடுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. விடுதியின் கட்டடம் வலுவிழந்து ஏற்கனவே பூட்டி வைக்கப்பட்டிருந்ததால் உயிரிழப்புகள் ஏதும் நிகழவில்லை. எனினும் பக்தர்கள் அச்சமடைந்து உள்ள நிலையில் தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கண்டமனூரில் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கண்டமனூர் டாஸ்மாக் கடை அருகே சந்தேகிக்கப்படும் மடி நின்றிருந்த ரத்தினம்மாள் என்ற 70 வயது மூதாட்டியிடமிருந்து 50 கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அவருக்கு கஞ்சா வாங்கி கொடுத்த மகன் பழனிசாமி மற்றும் மருமகள் முருகேஸ்வரியையும் போலீசார் கைது செய்தனர். தனது மகன் மற்றும் மருமகள் அளிக்கும் கஞ்சாவை அப்பகுதியில் உள்ள சிறுவர்களிடம் ரத்தினம்மாள் விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. விழுப்புரம் அருகே உயிரிழப்பு ஏற்படுத்திய டிராக்டர் உரிமையாளரை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திண்டிவனம் மரக்காணம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நல்லாம்பாக்கத்தில் கட்டப்பட்ட பணியில் ஈடுபட்டிருந்த மேஸ்திரி ஏழுமலை பணி முடித்துவிட்டு மதிய உணவு இடைவேளையில் டிராக்டரின் பின் படுத்துள்ளார். அப்போது டிராக்டர் உரிமையாளர் மாசிலாமணி தவறுதலாக டிராக்டரின் டிப்பரை கழட்டிய போது சிமெண்ட் மூட்டையுடன் பின்புறம் படுத்திருந்த ஏழுமலை மீது டிப்பர் சாய்ந்து உள்ளது. இதில் மூச்சு பேச்சின்றி இருந்த ஏழுமலையை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.